நீங்கள் யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் வந்து நிற்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க. 6:9. தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் இவங்க எல்லாம் ரத்த சாட்சி. ஃபஸ்ட்டு குரூப் பரலோகத்தில், அதாவது ஆவியில் பார்க்குறாரு அவர். 2வது 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பை குத்தி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். 10 நான் நினைக்கிறேன் 10 இல்லை 12வது வசனத்தில் இருக்கும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 7 இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றது அதே அதிகாரத்தில் 7:14 7:14 வாசிங்க. 2வது குரூப் எதில் வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவம். 3வது குரூப் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15:2. ரத்த சாட்சியா மரிச்சவங்க, அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படியாம அவனுக்காக அவனை எதிர்த்து நின்று செத்தவங்கன்னு அர்த்தம். இது 3வது குரூப். 4வது குரூப் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 20:4. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இவங்களையும் பாருங்க, இவங்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உபத்திரவத்தை சந்திச்சு கிறிஸ்துவுக்காக மரித்து ஜெயம் கொன்று உயிர் தெழுந்தவன் தான் அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிறவன். அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா நிலை, பலிபீடத்துக்கிட்ட, சிங்காசனத்துக்கிட்ட, அப்புறம் பூமியில் அரசாட்சி செய்கிறவன், கண்ணாடி கடல்கிட்ட இருக்கிறவன், யாரை வேணாலும் பாருங்க, ஏதோ ஒரு உபத்திரவம் அவனுக்கு இருந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே வந்திருக்கிறான். நீங்கள் ரிச்சர்ட் உம்ரன் ஐயாவோட புக்கை படித்து பாருங்க, படும் வேதனையில் பரம வெற்றி. அவருக்கெல்லாம் இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவில் ஜெயிச்சு அந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி லட்சக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் உபத்திரவத்தில் உன்னை சாக விட மாட்டார். உன் மூலமாக அநேகரை வாழ வைக்கிறவர். இன்னைக்கு கடைசி காலம் அப்படி ஆகி போச்சு. வெள்ளை போலமே கிடையாது, கசப்பே கிடையாது, உனக்கு அதுவே கிடையாது. இப்படி சொன்னவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் தான். உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்க கிட்ட வந்து கள்ளோபதேசமாக சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் மனவாட்டி சபையாக மாறணும்னா இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே கடந்து போயிட்டு இருக்கலாம். நீங்கள் சில நேரத்தில் கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது, ஏன் அந்த மாதிரி பாதையில் கடந்து போகிறேன், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேனே, இது எப்போ மாறும், என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி உள்ளம் ஏங்குகையில் நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போன பாதை, இது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் நான் உன்னை நடத்துகிறேன் என்றால் முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை மனவாட்டியை மாற்றுவதற்கு தான் இந்த பாதையில் நடத்துகிறேன். நீ படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வீணாய் போகாது. அது உன்னை சுத்திகரிக்கிறது. இன்னும் நீ கர்த்தரை உறுதியாக பிடிப்பீங்க, இன்னும் வசனத்துக்கு நேராக போவீங்க, இன்னும் ஜபத்துக்கு நேராக போவீங்க. நல்லா பாருங்க, ஒரு உபத்திரவம் முடியும் போது நீங்கள் கர்த்தர்கிட்ட க்ளோஸ் ஆகிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். ஆசீர்வாதத்தில் தடுமாடுகிற சபை உபத்திரவத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அது என்ன ஃபார்முலானே தெரியாது. உபத்திரவத்தில் அவங்க உண்மையாக இருப்பாங்க ஆண்டவருக்கு. ஆசீர்வாதம் வரும்போது தான் தடுமாறுவாங்க. அந்த உபத்திரவம் பல நேரங்களிலே நம்மை உருவாக்குகிறது.